ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ 5 பெண்கள் 5 ஆண்கள் வந்திருக்காங்க. ஆனால் இதில் 2 விஷயம் ரொம்ப கேவலமாக நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன்ஸ் 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்டா டேய் மஞ்சரிக்கு 8 ஓட்டாடா அப்படின்ற மாதிரி ஏன்டா அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போன வாரம் படைத்தளபதியாக மஞ்சரி வந்து செய்த சில விஷயங்கள் அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து இரிட்டேட் ஆச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதற்காக அவங்க மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே தூக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அதை விட இந்த வீட்டில் மிச்சர் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 8 ஓட்டு வாங்குற அளவுக்கு மஞ்சரி டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ஷீ இஸ் ட்ரையிங் சம்திங் அவுட் ஆஃப் தீஸ். ஒரு 6 வைல்டு கார்ட்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா 2 காலி ஆகிடுச்சு ஏற்கனவே. சரியா, 4ல் கண்டிப்பாக மஞ்சரி தான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர், ரொம்ப ஒரு நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா போதும். மற்றபடி ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் தான். அதனாலேயே நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் போட்டு தாக்கிட்டாங்க 8 ஓட்டு. அதை ஸ்மார்ட்டாக வந்து பசங்களோ பொண்ணுங்களோ தர்ஷிகா பக்கம் வந்து போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஏன்னா தர்ஷிகா எப்படி மிஸ் ஆனாங்க, ஏன்னா பவி கூட ஓகே, தட் இஸ் அது வந்து தப்பிக்கிறது ஓகே. அதே மாதிரி சௌந்தர்யா தப்பிச்சது கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. முத்துக்குமரன் தப்பிச்சது, ஏன்னா அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது, நீங்கள் போனாலும் வேஸ்ட்டு தான், பருத்தி மூட்டை திருப்பி கூடன்னு தான் வரும். ஸோ அதனால் மிச்சம் எல்லாரையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. பட் தர்ஷிகாவை நீங்கள் போட்டிருக்கணும், அது ஒன்று தான் மிஸ். ராணாவை கூட ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் மிச்சம்லாம் கரெக்டாக பண்ணாங்க. இதில் பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு நம்ம சாச்சனாம்மா தேவிக்கு. சிரிச்சு வந்தா சச்சமா டேவி டோய் அந்த அம்மாவுக்கு தான். என்னன்னா பேப்பரை வருது எக்ஸாம் எழுதிட்டு போடுற மாதிரி பேப்பர் திருத்த கொடுக்குற மாதிரி அப்படி போட்டு வந்துருச்சு. ஏமா கசைக்கு போட சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்க, போ வெளியே போய் கசைக்கு போடு, இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு போடு. அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிச்சு. அது ஒரு கேவலமான ஒரு செயல். அடுத்து இந்த சௌந்தர்யா, ஏமா 2 இன்ட்டு மார்க் போட சொன்னால் என்ன பொட்டு வச்சு பூ வச்சு பாயை கீறி விட்டு, என்ன ராட்சசன் படம் பார்த்தீங்களா, என்ன அந்த பேய் பொம்மைக்கு படத்து கிடக்குமே சின்ன பொம்மை, அதுக்கு பல்லெல்லாம் கிழிச்சு விட்ட மாதிரி கிழிச்சு விட்ருக்கீங்க. வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சௌந்தர்யா பண்ணுறது. அப்புறம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய நாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கோடது தான். ரொம்ப அருமையான நாமினேஷன். அதாவது அன்சிதாவா அப்புறம் சிவாவா, ஸோ 2 பேர் வீக்கஸ்ட் பிளேயரை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. எனக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தா இவங்க வீக்கஸ்ட் பிளேயராக வந்து அடிக்கிறாங்க. அதாவது இனிமேல் வீக்கஸ்ட் பிளேயரை வந்து அனுப்பி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் கூட கேம் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஒரு வீக் ஒரு ஸ்ட்ராங்காக அடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த வகையில் யார் பக்காவாக பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து சாச்சனாவையும் சிவாவையும் போடுறார். பெரிய இம்பாக்ட் இல்லை, சாச்சனா மட்டும்தான். ஓகே, குழந்தைத்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார் தீபக், அது நல்லா இருந்தது. இனிமேல் அவளை தூக்கி கொஞ்சம் முடியாது, இறக்கி விட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஜெஃப்ரி சாச்சனா ஆனந்தி போட்டால் பாருங்க, இவன் கொஞ்சம் ஓகே. ஜெஃப்ரி போட்டது, ஆனந்தியை போட்டால் பாருங்க, ஜெஃப்ரியா ஆனந்தி. சரியா, சாச்சனா ஆனந்தி. அப்புறம் அருண் மஞ்சரி சச்சனா, சத்யா ஆனந்தி, தர்ஷிகா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆனந்தி, ரயான், ரஞ்சித்து, ஜாக் வந்து அன்ஷிதா, அப்புறம் சிவா. ஸோ சிவாவும் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கொஞ்சம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ அன்ஷி, சிவா, மஞ்சரி, அன்ஷிதா. அப்புறம் ரயான் வந்து மஞ்சரி, சிவா. முத்து வந்து ரயான் அண்ட் அன்ஷி. ஸோ அன்ஷி மேலே என்ன பிரச்சனைன்னு தெரில இவங்களுக்கு. சரியா, உங்களுக்குலாம் சோறு பொங்கி போடுகிறாரு, அது ரேசனிங்காக தான் வச்சு செஞ்சுருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா திருட்டு பிரியாணி திங்கிறீங்க ராஸ்கல் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து சாச்சனா, மஞ்சரி, அன்ஷி, சிவா, அன்ஷிதா, மஞ்சரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மஞ்சரி இன்ஜரி தான் எல்லாத்துக்குமே. சத்யா, அன்ஷிதா, விஷாலு இந்த மாதிரி தான் வந்து போகுது. ஸோ யாருமே ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை எனக்கு தெரிஞ்சு நாமினேட் பண்ணல. ஏன்னா ஜாக்லின் டேரக்ட் நாமினேஷன் வந்துட்டாங்க. 2 பேர் தான் உள்ளே ஆடிட்டு இருக்கிறது, முத்துவும் சௌந்தர்யாவும். அவங்கள வந்து சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வாட்டி மிக்சர்ஸ் நிறையா வந்திருக்காங்க காய்ஸ். நான் இப்படி சொல்கிறேன், இந்த வாரம் நாமினேஷன்ஸில் மிக்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பார்த்து பதமாக பண்ணி விடுங்க. உங்களுடைய ஒரு பாதங்கள் தொட்டு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஓட்டு வெளியே போகிறதுக்கு போட போகிறீங்க? சத்யாவா, ரஞ்சிதா, யார் சொல்லுங்கள், சிவகுமாரா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.